நம் விடியலை வாழ் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. காலை வணக்கம் நேயர்களே. போன வாரம் இதயம் அப்படின்னா என்ன, அது அந்த உறுப்பின் அமைப்பு எப்படி இருக்கின்றது, அது எப்படி வேலை செய்கிறது அப்படியெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்து நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, மாரடைப்பு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு வியாதியாக எல்லாருக்கிட்டையும் இப்போ பார்த்துட்டு இருக்கோமே, அது எதனால டாக்டர் வருது, அதனுடைய காரணங்கள் என்னென்ன, அந்த மாரடைப்பு வரும்போது இதயத்தில் என்ன நிகழ்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு உள்ள ஒரு சந்தேகம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாரடைப்பு வரத்துக்கு 9 காரணங்கள் இருக்கின்றன. ஸோ இப்போ நீங்கள் நவதானியம் சொல்லலாம், நவகிரகம் சொல்லலாம், நவலக்ஷ்மின்னு பேர் இருக்குது. இது எல்லாமே 9 என்ற எண்ணை குறிக்கின்றது அல்லவா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மாரடைப்பு, அதாவது கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் நான் சொன்னேன், அதில் மாரடைப்பு, பக்கவாதம் இதெல்லாமே ஒன்றா வந்துடுது. ஸோ இந்த மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற வியாதிகள் வரத்துக்கான 9 அபாய குறிகள் என்னென்ன? முதல் 3 நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது சைலண்ட் கில்லர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எதுவும் அறிகுறிகளே இல்லாமல் வரக்கூடிய பிரச்சனைகள் எதெல்லாம்? இரத்த கொதிப்பு, அதாவது ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், அதாவது நீரிழிவு நோய், சர்க்கரை நோய் என்றும் சொல்கிறார்கள். 3வது கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள், அதாவது கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். இது 3மே டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், டிஸ்லிபிடீமியான்னு சொல்லுவோம், கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். இது 3மே டெஃபினட்டாக நம்ம இருக்கா இல்லையா அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏன்னா இது சைலண்ட்டாக வரக்கூடிய, எதுவுமே ஒரு அறிகுறிகள் இல்லாமல் வரக்கூடிய வியாதிகள். அதை தவிர்த்து வாழ்க்கை முறை சம்பந்தப்பட்ட நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் என்னவெல்லாம்? உடற்பயிற்சி குன்றியிருப்பது, பற்றாக்குறை, தேவையான அளவு உடற்பயிற்சி இல்லாதது, நல்ல ஆரோக்கியமான உணவை உண்ணாதது. இது நம்ம அனைவரும் இந்த காலகட்டத்தில் நிறைய பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஸோ உடற்பயிற்சி இல்லாமல், உணவு நல்ல ஒரு ஆரோக்கியமாக இல்லாமல் இருக்கிறது. அடுத்தது எந்நேரமும் சதா காலமும் ஒரு மன அழுத்தம், மனக்கவலையோடு இருப்பது. இதெல்லாமே இப்போ அடிக்கடி நாம் தினமுமே நம் சுற்றார் சூழலிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ 6 காரணங்கள் தெரிந்து கொண்டீர்கள். மற்ற 3 காரணங்கள் புகைப்பிடித்தல், மது அருந்துதல், உடல் பருமன். ஸோ இது 3மே அதுவும் அதிகமாகத்தான் இருக்கின்றது சமுதாயத்தில். ஸோ இப்போ நம்ம இந்த 9 காரணங்களையும் எடுத்து வைத்துக்கொண்டு ஒரு தனி நபருடைய மாரடைப்பு வருவதற்கான அறிகுறிகள் என்ன, அபாய குறிகள் என்னென்ன, அவருக்கு என்ன ரிஸ்க் இருக்கின்றது, ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் ரிஸ்க் அப்படிங்கிறதை நாம் ஓரளவுக்கு வரையறுத்து சொல்ல முடியும். இதை தவிர்த்து நம்மளுடைய மரபணுக்கள் மூலமாகவும் இந்த வியாதிகள் வருகின்றன. ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது டைரெக்டாக நம்ம கையில் இல்லை, கரெக்ட். நம்மளுடைய மூதாதையர்கள் என்ன வியாதி இருந்ததோ அவர்களுக்கு மாரடைப்போ சர்க்கரை வியாதி இருந்திருந்தால் அது நமக்கும் வர நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஈவன் ஒபிசிட்டி, உடல் பருமன் கூட ஃபேமிலிஸில் வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்மளுடைய வாழ்க்கை முறை நல்ல சீராக ஆரோக்கியமாக இருந்ததே ஆனால் நமக்கு ஜெனட்டிக்காகவும் அந்த ப்ராப்ளம் வந்திருந்தாலும் அதை நாம் கட்டுப்படுத்தி கொள்ள முடியும். அந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் தலை தூக்காமல், வெளி காட்டாமல் நாம் நம்மளுடைய ஹெல்த்தை நல்லா பராமரித்து கொள்ள முடியும். ஸோ இப்போ ஹார்ட் அட்டாக் வந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இதில் பாருங்கள், நம்ம முதல்ல அந்த கொரோனரி தமனி அப்படிங்கிற ஒரு மெலிதான ஆர்ட்ரிஸ் பார்த்தோம். அதுதான் ஹார்ட்டுக்கு ரத்தம் சப்ளை பண்ணக்கூடிய இரத்த குழாய்கள். இந்த மாடலில் நீங்கள் பார்க்குறது அந்த கொரோனரி தமனியை கொஞ்சம் பெரிதுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள். 3 அல்லது 4 மில்லிமீட்டர் தான் இருக்கும்னு சொன்னேன், பட் இதில் கொஞ்சம் மேக்னிஃபைடாக காட்டியிருக்காங்க. ஸோ அதில் ஸ்மூத்தாக ரத்தம் போக வேண்டிய அந்த தமனியில் அடைப்பு ஏற்படுகின்றது அல்லவா? நாம் சொன்ன அந்த 9 காரணங்களில் சில பல காரணங்கள் இருந்தால் அந்த இரத்த குழாயின் உள்பாகம் பாதிப்படைகின்றது, சீராக இல்லாமல் இருக்கும். அதில் தேவையில்லாமல் உடம்பில் அதிகமாக இருக்கின்ற கெட்ட கொழுப்பு போய் படிந்து விடுகிறது. அந்த கொழுப்பு படிவதை இங்கு காண்பித்திருக்கிறார்கள். அந்த கொழுப்பு படிந்து அதன் மேல் இரத்தத்தில் இருக்கக்கூடிய பிளேட்லெட்ஸ் என்ற அணுக்கள், இரத்தத்தை உறைய வைக்கும் அணுக்களும் போய் அதன் மேல் உறையும் பொழுது அதை தான் அத்ரோத்ராம்போசிஸ், அத்ரோஸ்க்ளரோசிஸ் என்று சொல்கிறோம். இதனால் கிட்டத்தட்ட 100% கூட அந்த இரத்த குழாய் அடைப்பட்டுவிடும். இதனுடைய வெளிப்பாடு தான் ஹார்ட் அட்டாக் ஆர் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன், மாரடைப்பு என்பது. ஸோ இப்போ அந்த மாரடைப்பு வந்துவிட்டவுடன்
உடனே என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு சில பரிசோதனைகள் செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரிந்திருக்கும் அல்லவா, இசிஜி என்று சொல்கிறோம். அதில் என்ன நம்ம இதயத்தின் செயல் எப்படி இருக்கின்றது, அதன் உள்ளே இருக்கின்ற அந்த ஒரு மின்சார அணுக்கள் இருக்கின்றன. ஸோ அது எப்படி பரவுகின்றது அப்படின்லாம் நம்ம பார்க்கலாம். அதை தவிர ஆன்ஜியோகிராம் அப்படின்ட்டு ஒரு டெஸ்ட்டும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஆன்ஜியோகிராமில் வந்து இந்த இரத்த குழாய்கள் வழியாக ஒரு டையை செலுத்தி எந்த அளவுக்கு அடைப்பட்டிருக்கின்றன, எந்த இடத்தில் அடைப்பட்டிருக்கின்றது, அதற்கு என்ன ஒரு சரியான ஒரு தீர்வு மருத்துவம் அப்படின்றது நாம் கண்டறிய முடிகின்றது. இப்போ ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணுறது எப்படி அப்படின்றது இந்த மாடலில் காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த அடைப்பட்ட இரத்த குழாய் வழியாக ஒரு டியூபை செலுத்தி அந்த ஒரு பலூன் மாதிரி ஒரு கருவியும் செலுத்துகிறார்கள். அதை உள்ளே செலுத்திய பிறகு அந்த அடைப்பை தாண்டிய பிறகு அந்த பலூனை விரிவடைய செய்து அந்த ஸ்டென்ட் என்கிற ஒரு டியூபை அந்த இடத்தில் செலுத்திவிட்டு அந்த கத்தீட்டரும் அந்த பலூனும் வெளியே வந்து விடுகின்றது. ஸோ கடைசியில் இந்த அடைப்பட்டிருந்த இரத்த குழாயில் கொரோனரியில் வெறும் ஒரு ஸ்டென்ட் மட்டும், ஒரு டியூப் மட்டும் இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஸோ இது ஒரு முக்கியமான ஆன்ஜியோபிளாஸ்டி என்பது ஒரு முக்கியமான ரீவாஸ்குலரைசேஷன் ப்ரொசீஜர். ரீவாஸ்குலரைஸ் அப்படின்னா என்ன? அந்த அடைப்பட்ட இரத்த குழாயில் மீண்டும் இரத்தத்தை செலுத்த வைக்கிறது. இதை தவிர கொரோனரி பைபாஸ் அறுவை சிகிச்சை, இதையும் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த அடைப்பட்ட இரத்த குழாயில் இன்னொரு இரத்த குழாயை எடுத்து அதை தைக்கிறது. ஸோ அது வந்து பைபாஸ் சர்ஜரி என்று சொல்கிறோம். அந்த அடைப்பட்ட இடத்தை பைபாஸ் செய்து இரத்தத்தை சீராக செலுத்துவது. ஸோ இவை எல்லாம் உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு மருத்துவ வளர்ச்சி என்றே சொல்லலாம். ஸோ மருந்து மாத்திரைகளும் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான உயிரை காப்பாற்றக்கூடிய டெக்னிக்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அதை விட முக்கியம் இந்த பிரச்சனை எதனால் வந்ததோ அந்த வாழ்க்கை முறையை மாற்றி அமைப்பது தான். இதை நீங்கள் அனைவரும் என்னோடு ஒத்துக்கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். ஸோ அந்த 9 அபாய குறிகளையும் நான் கட்டுப்படுத்தி விட்டால் ஹார்ட் அட்டாக் போன்ற வியாதிகள் குறைந்துவிடும். அதனுடைய பின் விளைவுகளும் நாம் கட்டுப்படுத்தி விடலாம். திரும்பவும் சீரான ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல்நிலைக்கும் நாம் வந்துவிடலாம். நன்றி. சமூகத்தில் நடக்கும் நன்மைகள் தீமைகள் என்ன என்பதை அறிந்து அவற்றிற்கான தீர்வினை எவ்வாறு காணலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய நிகழ்ச்சியில் நாம் இந்த செல்ஃபி எடுத்துக்கொள்வது, பிரபலங்களுடன் செல்ஃபி எடுத்துக்கொள்வது தொடர்பான சமீபத்தில் நடந்த ஒரு சர்ச்சை அல்லது ஒரு சச்சரிவை பற்றி நாம் விரிவாக பேசினோம். பொதுவாக இது போன்ற விஷயங்களை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதை பற்றி நாம் கூட அதில் விரிவாக பேசினோம். இதன் தொடர்ச்சியாகத்தான் நான் இன்றைக்கும் பேச விரும்புகிறேன். இது வேறொரு விஷயத்தை பற்றியது. பிரபலங்களோடு செல்ஃபி எடுத்துக்கொள்வதல்ல, பிரபலங்களை பார்ப்பதற்கே ஒரு மிகப்பெரிய தள்ளுமுள்ளில் ஈடுபடக்கூடிய ஒரு மனோபாவம் இது நீண்ட காலமாக இருந்து வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவின் வேறு பல மாநிலங்களிலும் கூட அத்தகைய ஒரு நிலைதான் இருக்கிறது. சமீபத்தில் தமிழகத்தில் உள்ள ஒரு நகரத்தில் ஒரு கடை ஒன்றை திறந்து வைப்பதற்காக ஒரு பிரபல நடிகை ஒருவர் வந்திருந்த போது அங்கு சாலையில் அமைக்கப்பட்டிருந்த ஒரு மேடையில் ஏறி அவர் ரசிகர்களிடம் சில வார்த்தை பேசி பிறகு கடையை திறந்து வைத்துவிட்டு அவர் செல்வதற்குள்ளாக பெருந்திரளான மக்கள் அங்கு கூடிவிட்டார்கள். அந்த சாலையில் ஒரு வாகனங்கள் எதுவுமே செல்ல முடியாத அளவிற்கு பெரும் மக்கள் கூட்டம். அதை அப்படி பார்க்கிற போது அவர் எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்று அங்கு ஒரு மிகப்பெரிய தள்ளுமுள்ளு. அதில் அந்த பிரபல நடிகையினுடைய அந்த கார் கூட வெளியே செல்ல முடியாத அளவிற்கு பெரும் கூட்டம் கூடிவிட்டது. வேறு வழியில்லாமல் காவல்துறையினர் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்து அவர் செல்வதற்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தார்கள் என்ற செய்தி இப்போ எல்லா ஏடுகளிலும் வெளிவந்தது. நண்பர்களே, நீங்கள் இதை தமிழ்நாட்டிற்குரிய ஒரு காட்சியாக மட்டும் நினைத்துவிடக்கூடாது. என்றால் கேரளத்தில் சென்ற ஆண்டில் அப்படித்தான் ஒரு பிரபல ஒரு நடிகை ஒருவர் வந்திருந்த போது, இதே போன்ற ஒரு கடை திறப்பு விழாவிற்கு வந்திருந்த போது அந்த ஊரே ஸ்தம்பிக்கக்கூடிய அளவிற்கு பெரும் கூட்டம் அவரை காணக்கூடியது என்று. இது நீண்ட காலமாக நாம் இதை பார்க்க முடிகிறது. பொதுவாக அதிலும் நட்சத்திரங்கள் அல்லது
ஒரு மிகப்பெரிய தலைவர்கள் ஏதாவது ஒரு பொதுவிட இடத்திற்கு வந்துவிட்டால், அதிலும் சினிமா நட்சத்திரங்களை பார்த்து வருகிறார்கள் என்று தெரிந்துவிட்டால், மக்கள் அவர்களை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்று முண்டியடிக்கக்கூடிய அந்த காட்சி. இது ஒரு விதத்தில் ஒரு மக்கள் எந்த அளவிற்கு ஒரு விதமான ஒரு நட்சத்திர மோகம், அல்லது வேறு வேறு வார்த்தைகளில் சொல்வது என்று சொன்னால், ஒரு மிகவும் பிரபலமான ஒரு கதாநாயகனையோ கதாநாயகியோ அல்லது ஒரு ஆளுமையையோ அருகில் சென்று பார்த்துவிட்டால் ஏதோ தாங்கள் பிறவிப்பயனை அடைந்து விட்டது போன்ற ஒரு உணர்வை பலரும் அடைகிறார்கள். அது மட்டுமல்ல, நான் அவரை நேரில் பார்த்தேன் என்று சொல்வது என்பது பலருக்கு இன்றைக்கு அது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமாக கூட இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது அது போன்ற தள்ளுமுள்ளுகள், நெரிசல்கள் இதெல்லாம் எங்கே எதனால் ஏற்படுகின்றன என்பதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். இதனுடைய உளவியல் என்பது என்ன? பொதுவாக நம்முடைய மக்கள் திரையில் காணக்கூடிய பிம்பங்கள் அல்லது காட்சி ஊடகங்களில் காணக்கூடிய பிம்பங்களை அவர்கள் மனதளவில் தொழ ஆரம்பித்து விடுகிறார்கள். கடவுளைப் போல அவர்கள் நினைக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆனால் அவர்களும் மனிதர்கள், மிகவும் எளிய மனிதர்கள். அவர்கள் செய்வது ஒரு தொழில், ஒரு கலையை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். எல்லோருமே அப்படித்தான். அந்த கலையில் ஈடுபடுகிற போது மட்டும்தான் அவர்கள் நட்சத்திரங்கள். அதற்கு வெளியே அவர்கள் சாமானியமான மனிதர்கள். அவர்கள் எத்தகைய கலைஞர்களாக இருந்தாலும் சரி. அப்படி இருக்கிற போது ஒரு நடிகரோ நடிகையோ அவர் மிகச் சிறப்பாக நடிக்கிறார், நடனமாடுகிறார், அல்லது அந்த கலையினுடைய பல்வேறு வசீகரங்களை, அழகுகளை அவர் வெளிப்படுத்துகிறார் என்கிற போது நாம் அவற்றை ரசிக்கிறோம், நாம் அவற்றை கொண்டாடுகிறோம். ஆனால் அவர்களை நேரில் சந்திப்பது அல்லது நேரில் அவர்களுக்கு இல்லாத மிகப்பெரிய குணங்களை எல்லாம் அளிப்பது, அவ்வளவு ஏன் அவர்களை ஒரு அரசியல் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டை ஆளவாருங்கள் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு இந்த சினிமா மோகம் என்பது இப்பொழுது புரையடி போக ஆரம்பித்திருக்கிறது. உண்மையிலேயே இது இந்த வழிபாட்டு உணர்வு என்பது மனிதர்களுடைய உலக பார்வையை, உலகை பற்றிய புரிதலை மிகவும் மோசமாக்கி விடுகிறது. தாம் யாரை வழிபட வேண்டும் என்கிற போது அந்த கலையில் அவர்கள் ஏற்கிற கதாபாத்திரங்களை வழிபடுகிறோமா அல்லது அந்த நபரினுடைய தனிப்பட்ட ஆளுமையை வழிபடுகிறோமா என்பது மிக முக்கியமான கேள்வி. அப்படி பார்க்கிற போது அந்த தனிப்பட்ட ஆளுமையை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. மாறாக நாம் திரைப்படங்களில் காணுகிற பிம்பங்களை உண்மை என்று நம்ப ஆரம்பிக்கிறோம். அவர்களை பின்தொடர்கிறோம், அவர்களை பின்தொடர்ந்து செல்கிறோம். இது ஒரு விதமான ஒரு வழிபாட்டு உணர்ச்சி என்பது நம்மை பகுத்தறிவற்றவர்களாக மாற்றுகிறது, சிந்தனையற்றவர்களாக மாற்றுகிறது. மனிதர்கள் அரசியல், சமூகம், கலை, பண்பாடு அனைத்தையும் அவர்கள் தங்களுடைய ரசனையின் தட்டில் எடை போட்டு பார்க்க வேண்டும். மாறாக பலருக்கும் அவர்களுக்கு பொருந்தாத மகுடங்களை சூட்ட முயற்சிக்கிற போது அது ஒரு விதமான மந்தை மனோபாவமாக மாறிவிடுகிறது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. இந்த மந்தை மனோபாவம் தான் நம்மை பலரையும் இன்றைக்கு ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது என்று கூட நாம் சொல்லலாம். அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் நாம் முழுக்க 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 ஒரு தவறான ஒரு வழிபாட்டு உணர்ச்சியை நாம் மேற்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இந்த உண்மை என்பது நம்மை இந்த வழிபாட்டுணர்விலிருந்து விடுவிக்க வேண்டும். கலைஞர்களை அவர்களுடைய கலைகளின் வழியாக ரசிப்பது தான் மேன்மை. ஒருவேளை அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்தால் நம்முடைய அன்பையும் அல்லது நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரிவிப்பது என்பது வேறு. மாறாக அவர்களை சந்திப்பது, அவர்களை பார்ப்பது என்பது ஒரு பெரிய புனித சடங்கு போல மேற்கொள்வது என்பது நம்முடைய பலகீனமான ரசனையையும் மனநிலையையும் தான் காட்டுகிறது என்பதை இந்த இடத்தில் நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் வல்லுநர்கள். அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன தகவலை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் ஓவியர் திரு அன்பு சித்திரன். ஒரு ஓவியரா, ஓவிய ஆசிரியரா ஒரு நீண்ட பயணம் இருக்கு. 15 ஆண்டுகளுக்கு மேல ஒரு ஓவியர் ஆசிரியர் வந்திருக்காரு. 80களிலிருந்து ஓவியக்கலை இவருக்கு பரிச்சயமானது. இந்த கலையோட நுணுக்கங்கள் என்ன, சிறப்புகள் என்ன, இது ஒரு கல்வியா நம்ம கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன, இப்படி பல விஷயங்களை, கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு ஓவிய கலைஞரா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ஓவியர் அப்படின்னு சொல்லும்போது ஓவியக்கலை அப்படிங்கிறது நம்மளுடைய தொன்றுதொட்டு பாரம்பரியத்தோடு ஊறி போனது. அந்த நாள் முதல் கொண்டு நம்மளுடைய சிற்பங்கள் இன்னைக்கு வடிவங்களாக நம்மளுக்கு இருக்குது. ஓவியங்கள் பல நம்மளுடைய வரலாற்றை சொல்லிட்டு இருக்கு.
நீங்கள் வந்து ஒரு ஓவிய கலைஞர், வண்ணக்கலை உங்களுடைய தனித்துவம் அப்படின்னாலும் இப்போது சமீபமாக ஒரு ஓவிய ஆசிரியராகவும் நீங்கள் இருக்கீங்க. இந்த கலையோட சிறப்புகள் என்ன? இதில் எத்தனை வகைகள்லாம் இருக்குது? இன்னைக்கு நவீன ஓவியங்கள் மிகவும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதற்கான ஒரு முக்கியத்துவம், அதை நோக்கி நிறைய பேர் பயணிக்கிறதையும் பார்க்குறோம். நவீன கலை அப்படிங்கிறது என்ன, இதெல்லாம் உருவான காலகட்டம் இப்படின்னு நிறைய விஷயங்களை பேசணும். இது எல்லாத்தையும் எங்கள் நேர்களோட இன்னைக்கு நீங்கள் பகிர்ந்துக்கணும். முதல்ல ஓவியக்கலை அப்படின்னு சொல்லும்போது இது எதெல்லாம் உள்ளடக்கியது, எத்தனை வகைப்படும்? ஓவியக்கலையில் மேடம் கல்லூரியில் பொறுத்த வரைக்கும் இயற்கை ஓவியத்திலேருந்து ஆரம்பித்து யதார்த்த ஓவியங்களாக தொடங்கி அது மிக யதார்த்த ஓவியம், கியூபிஸ்டிக், எக்ஸ்பிரஷனிஸ்டிக், இம்ப்ரெஷனிஸ்டிக், அப்ஸ்ட்ராக்ட்னிசம் அப்படின்னு கடைசியில் வந்து அரூப ஓவியத்தில் வந்து முடியுது. இது வந்து வண்ணக்கலையில் எடுத்துக்கிட்டால் இது மாதிரி உட்பிரிவுகளாக போய்கிட்டு இருக்கும். ஆனால் இதெல்லாம் பொதுவான பேரில் மாடர்ன் ஆர்ட்னு சாதாரண மக்கள் சொல்லுவாங்க. ஆனால் இதனுடைய ரியலிசம் அப்படின்னு சொன்னால் எடுத்துக்கிட்டால் யதார்த்தமாக அப்படி அப்படியே பார்த்து வரைகிறது. நான் இப்போ சொல்கிறது வண்ண ஓவியத்தினுடைய பிரிவுகள். அடுத்தது சரியலிசம்னு எடுத்துக்கிட்டால் பார்க்குற மாதிரியே வரைவாங்க, யதார்த்தம் இருக்கும், ஆனால் அதில் வந்து ஒரு மிகைப்பட்ட ஒரு கருத்து, நம்ப முடியாத ஒரு காட்சி இருக்கும். அதுதான் வந்து மிக யதார்த்த ஓவியம். அது வந்து சரியலிஸ்டிக் பெயிண்டிங் சொல்கிறது. அடுத்தது கியூபிசம் பெயிண்டிங்னு வந்தது. இந்த ரியலிஸ்டிக் சரியலிஸ்டிக் எல்லாம் பார்த்து வரைஞ்சி அழுத்து போன ஒரு கட்டத்தில் கியூபிசம்னு புதுசாக மாடர்ன் ஆர்ட் தொடங்கினாங்க. அப்போ வந்து காட்சியில் ஒரு ஓவியர் தான் நினைக்கிற காட்சியில் முக்கோண வடிவாக பதிச்சு அந்த இதுக்குள்ளார வந்து மொத்தத்தில் ஒரு முக்கோணமாகவோ தனித்தனி முக்கோணங்களாகவோ அமைச்சு ஒரு காட்சி அமைச்சாங்க. அதுக்குள்ளே ஒரு வித்தியாசம் தோணுச்சு. அதுதான் கியூபிஸ்டிக் பெயிண்டிங்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் இம்ப்ரெஷனிசம் பெயிண்டிங் அப்படின்னு வந்தது. இம்ப்ரெஷன்னா ஒரு ஓவியர் ஏதாவது ஒரு காட்சியிலோ ஏதாவது ஒரு நிகழ்ச்சியிலோ ஏதாவது ஒரு வண்ணத்திலோ ஒரு தன்னை இம்ப்ரெஸ் பண்ணின ஒரு முக்கிய ஒரு அம்சத்தை எடுத்துக்கிட்டு அதை வந்து முன்னிலைப்படுத்தி அதை வரைவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து இம்ப்ரெஷனிசம் பெயிண்டிங்னு சொல்கிறது. அதாவது மன வெளிப்பாடு ஓவியம்னு சொல்லலாம். அப்புறம் எக்ஸ்பிரஷனிசம் பெயிண்டிங்னு அடுத்த கட்டம் வந்தது. எக்ஸ்பிரஷனிசம் பெயிண்டிங் சொன்னால் அது ஏதாவது ஒரு கருத்துக்கு மட்டும் அல்லது ஏதாவது ஒரு வண்ணத்திற்கு மட்டும் அல்லது ஏதாவது ஒரு காட்சிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து மற்றதையெல்லாம் பின்னிறுத்தி அதை மட்டுமே முதன்மைப்படுத்தி வரைகிறது வந்து ஒரு எக்ஸ்பிரஷனிசம் என்று ஆர்ட். இதெல்லாம் கடந்து ஒரு பல நூற்றாண்டுக்கு பிறகு தற்போது வந்து அப்ஸ்ட்ராக்ட்னிசம், அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங்ஸ்னு வந்து சேர்ந்துருக்கு. அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங்னு சொன்னாங்க மேடம், கருத்தியல் ஓவியம் அல்லது அரூப ஓவியம்னு சொல்லுவாங்க. அதாவது பார்க்குறதுக்கு எதுவுமே உருவங்கள் தெரியாது, ஏதோ ஒரு வித்தியாசங்களாக தெரியும், ஏதோ சாதாரண மக்களால் புரிஞ்சிக்க முடியாத மாதிரியான ஒரு இதாக இருக்கும். அது ஒரு முதிர்ந்த நிலை ஓவியம். அதுதான் அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங். இப்போது அந்த அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங்கை மக்கள் சாதாரண புரியாத மக்கள் அது வந்து மாடர்ன் ஆர்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங் தான் ஒரு சரியான வார்த்தை. கருத்தியல் ஓவியம் அல்லது அரூப ஓவியம். இந்த ஓவியத்துக்குள்ளார மக்கள் வந்து என்ன புரிஞ்சிக்க முடியுது, அது என்ன அந்தளவுக்கு உயர்நிலைன்னு பார்த்தா மக்களால் அந்தளவுக்கு ரசனை குறைவாக தான் இருக்குது. ஆனால் ஒரு முதிர்நிலை ஓவியத்தை இன்னொரு ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் நிச்சயமாக அது நல்ல ஒரு பெயிண்டிங், நல்ல ஒரு திறன் கூடிய ஒரு முதிர்நிலை ஓவியங்கிறத புரிஞ்சிக்க முடியும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லலாம். நம்ம கையெழுத்து வந்து நம்ம ஒரு 5வது 10வது படிக்கும்போது அழகாக எழுதுவோம். அதே வந்து ஒரு காலேஜ் பிஹெச்டி முடித்த லெவல் பிறகு எழுதும்போது அந்த கையெழுத்து நம்முடைய சைன் சிக்னேச்சர் பார்த்திங்கன்னா புரியாது. ஸோ அது புரியாத கையெழுத்து தவறுன்னு சொல்ல முடியாது. ஸோ இது புரிஞ்ச கையெழுத்தாக இருந்தால் தான் சரின்னு சொல்ல முடியாது. அப்போ புரியாத கையெழுத்தாக இருந்தாலும் அதுக்குள்ளே எல்லா எழுத்தும் இருக்கும். அப்போ அது முதிர்ந்த நிலை எழுத்து. அது போல தான் இந்த அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங் கூட. அந்த அப்ஸ்ட்ராக்ட் இப்போ வந்து கான்டெம்பரரின்னு வந்து ஒரு நிலை வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங்ஸ் எல்லாம் செஞ்சு அடுத்தது அதுலேயே வந்து ஒரு புதுமை புகுத்தி ஒவ்வொரு ஓவியருமே அதுக்கு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி தன்னுடைய புதுமையான ஒரு வழியை கண்டுபிடித்து ஒவ்வொன்றையும்
தொடர்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களுடைய. அதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் சேர்ந்ததான். இவ்வளோ வகைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு முதுநிலை ஓவிய கலைஞர், பட் இன்னைக்கு வந்து நவீன ஓவியங்களில் அதிக கவனம் செலுத்தி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறவர் யாருங்க? இந்த பழைய ட்ரெடிஷ்னல் ஓவியங்கள்லேருந்து எல்லாம் கற்றுட்டு இன்னைக்கு அப்ஸ்ட்ராக்ட் வரைக்கும் வர்றது ஒரு ஓவியர்னு சொல்லுவோமா, இல்லை ஒரு சின்ன மாடர்ன் ஆர்ட் பண்ணாலும் ஓவியம் அப்படின்னு சொல்லுவோமா? ஓவியர்னாவே வந்து முதல்ல அடிப்படை தெரியணுங்க. எதாக இருந்தால் அதுதான் வந்து ஒரு உறுதிக்கு இது. அதனால் அடிப்படை வந்து முதல்ல இயற்கையாக வரையக்கூடிய அடிப்படை ஸ்கெட்சு அது தெரிந்து அதை கொஞ்சம் ஸ்டடி செய்துக்கிட்டு ஓரளவுக்கு வேண்டிய அளவுக்கு வந்த பிறகு அதையே வந்து புதுமைப்படுத்தி மாடர்னாக வர்றது அப்படிங்கிறதுல வந்து உண்மையான ஒரு கவர்ச்சியும் உண்மையான ஒரு இதுவும் இருக்கும், ஒரு அர்த்தங்களும் இருக்கும். ஆனால் அதெல்லாம் அதோடைய அடிப்படை இல்லாமல் உடனடியாக நேரடியாக மாடர்ன் ஆர்ட்டில் இறங்குறதுங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஆனால் அப்படி இறங்கினா அஸ்திவாரம் இல்லாத ஒரு கட்டடம் மாதிரி தான் அது. அது வந்து அழகு வந்து நிற்காது. அதுக்கு ஏதோ எதிர்பாராத விதமாக அதுக்கு ஒரு அழகை தோற்றுவிக்கலாம் ஒழிய அது வந்து நிரந்தரமாக இருக்கணும்னு சொன்னால் அடிப்படை புரியணுங்க. அதுபோல் ஒரு முழு ஓவியர்னு சொன்னால் வந்து வெறும் ஆட்டம் மட்டும் வரைஞ்சா முழு ஓவியர், அல்லது வந்து ஒரு ஸ்கெட்சு மட்டும் வரைஞ்சா அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. கலைன்னாவே வந்து அதில் வந்து வண்ண ஓவியத்தில் இத்தனை உட்பிரிவு சொன்ன மாதிரி ஓவியத்துக்கு பிறகு டிசைன் அப்படின்னு ஒரு ஆர்ட், பெரிய ஆர்ட் இருக்குங்க. நான் வந்து பின்னி மில்லில் ஒரு 15 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இது 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது அந்த அந்த டிசைனில் வந்து பிரிண்டிங் டிசைன்ஸு, ஓவன் டிசைன்ஸு, அதுபோல் வந்து அந்த ஓவன் டிசைன், பிரிண்டிங் டிசைன் இல்லாமல் டெக்கரேட்டிவ் டிசைன்ஸு, இன்டீரியர் டிசைன்ஸு, ஃப்ளோரல் டிசைன்ஸு, இதே போல் டிசைன்ஸில் வந்து என்ஜினியரிங் டிசைன்ஸ், இதே போல் டிசைன்ஸ்லேயே ஏகப்பட்ட பிரிவு இருக்குது. அப்போ அந்த டிசைன்ஸ் வந்து ஒரு ஆர்ட். அந்த டிசைன்ஸ் வந்து க்ரியேட்டிவ் பண்ணுறதுல தான் ஆர்டிஸ்டோடைய முழு திறமை இருக்குது. ஸோ அது டிசைன்ஸ் வந்து லிமிட்லெஸ், அதாவது ஒரு முடிவில்லாத ஒன்று. அந்த தொடர்ந்து ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஃபார்ம்ஸ் செஞ்சு போயிட்டே இருக்கலாம் டிசைன்ஸ்னு. பேசிக் ஆர்ட் அப்படின்றீங்களே, இது வந்து ஸ்கெட்சஸ் அப்படின்னா பென்சில் ஆர்ட்டா, லைன் ஆர்ட்டா, எது வந்து பேசிக்காக அமையுது, அடிப்படையில் அமையிறது? ஓவியத்தில் வந்து அடிப்படை பேசிக் ஆர்ட்னு சொன்னாக்க வந்து எதில் பென்சில்லையும் இருக்கலாம், பேனாவிலையும் இருக்கலாம், ப்ரஷ்லையும் இருக்கலாம். ஆனால் வந்து ஒரு ஓவியத்துக்கு அடிப்படையாக தேவையான அந்த ஸ்டடீஸை வந்து நம்ம படிக்கணும். இப்போது ஒரு காட்சி உருவங்கள், மனிதர்களை வந்து வரையணும், ஒரு காட்சியில் வரையணும், பேசிக்கிட்டு இருக்காங்க, உட்காந்துருக்குறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து எடுத்த மாதிரி இயற்கையாக வரையணும்னு சொன்னால் உடனடியாக அவங்க வரைஞ்சிட முடியாது. அவங்களுடைய அனாட்டமிஸை அவங்க படிச்சிருக்கணும். அந்த அனாட்டமிஸு இப்படி வந்தால் இப்படி இது மிஸ்டேக், இல்லாட்டி கையை திருப்பி இப்படி இந்த விரல் இப்படி வர மாதிரி, இந்த விரல் இப்படி வர மாதிரிலாம் வரைஞ்சிருவாங்க. அதனால் வந்து அதனுடைய அடிப்படை ரொம்ப அவசியம். அடிப்படை இல்லாத வந்து எல்லாத்துலேயும் வந்து தவறுக்கு தான் வழிவகுக்கும். அதனால் இது போல் ஒவ்வொரு ஆர்ட்லேயும் அடிப்படை வந்து முதல்ல வந்து அதில் தெளிவாயிடணும். அப்போ தான் பிறகு தான் மாடர்ன் ஆர்ட்டுன்னா. அது இல்லாமல் வரதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சிடும். ஒரு கண்காட்சியில் ஒரு முதிர்ந்த ஓவியருடைய அடிப்படை தெரிந்து வளர்ந்து வந்த ஒரு முதிர்ந்த ஓவியருடைய ஓவியமாக இது, அல்லது வந்து அப்போ கற்றுக்கிட்டு வந்து ஏதோ செய்த ஒரு ஓவியமா அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு ஓவியம் இருக்குங்க. கண்டிப்பாக. உங்களுடைய தனித்துவம் அப்படின்னும் போது நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க வண்ணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இப்போ பேசும்போது சொன்னீங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில். இப்போ இந்த டிசைன்ஸ் அப்படின்னு வரும்போது எப்படிப்பட்ட ஒரு எண்ண ஓட்டம் இது வந்து நம்ம மைண்டுக்கும் நம்ம கைகளுக்குமான ஒரு கோஆர்டினேஷன் என்ன? என்னுடைய பெயிண்டிங்கில் மேடம் நான் கிட்டத்தட்ட ஒரு 1000 பெயிண்டிங் மேலே செஞ்சுருக்கிறேன். ரியலிஸ்டிக் பெயிண்டிங்லேருந்து மாடர்ன் ஆர்ட், அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங் வரைக்கும் செஞ்சுருக்கிறேன். இந்த வண்ணங்கள் வந்து என்னுடைய ஓவியங்களில் வந்து யதார்த்த ஓவியம் வரையும்போது, ரியலிஸ்டிக் பெயிண்டிங் வரையும்போது அதில் வந்து இந்த ஓவியம்தான், இந்த வண்ணத்தை தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தங்கள் அல்லது வந்து ஒரு அவசியங்கள் இருக்கும். அந்த வண்ணத்தை மீறி நம்ம அந்த இயற்கை ஓவியத்தில் வரைஞ்சால் அது இயற்கையை கடந்து அது போல் அல்லாத ஒரு தோற்றத்துக்கு வந்துடும். அதனால் அதுக்கு அந்த போல் வண்ணத்தை தான் பயன்படுத்த முடியும். அதே போல் நம்ம வந்து மற்ற வகையறாவில் வந்து நவீன ஓவியத்துக்கு வந்துட்டோம்னு சொன்னால் முழுசாக நம்முடைய சுதந்திரம் தான். அது எந்த வண்ணத்தை வேணாலும் பயன்படுத்தலாம். அந்த வண்ணம் வந்து நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிற ஒரு தலைப்புக்குள்ளே அல்லது அந்த கருத்துக்குள்ளே பொருத்தமான ஒரு வண்ணத்தை தேர்ந்தெடுத்து தான் நான் பயன்படுத்துவேன்.
இப்போ நான் அதே வந்து அந்த வண்ணங்கள் வந்து வண்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறானா அல்லது வந்து அந்த நவீன ஓவியத்தில் வரக்கூடிய ஒரு வடிவத்துக்கு நான் முக்கியம் கொடுக்குறானா அப்படிங்கிறத பொறுத்தும் அந்த வண்ணம் அங்கே பயன்படுங்க. வண்ணம் வந்து செகண்டரியாக ரெண்டாம் பட்சமாக வச்சுக்கிட்டு அதில் வடிவம் நான் நினைக்கிற வடிவத்தை மட்டும்தான் அதை முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறதும் நம்முடைய சிந்தனை பொறுத்து அங்கே நம்ம தேவைப்படுற அந்த நவீன ஓவியத்தினுடைய நம்மளுடைய எடுத்திருக்கிற ஒரு முடிவை பொறுத்து இருக்குது. ஓவியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு பெரிய லேண்ட்ஸ்கேப்ஸ் அது அந்த இயற்கையை வரைகிறது ஒரு தனித்துவமாக இருக்கும். அவங்க எவ்வளோ விஷயங்களை பார்த்தாலும் அதை நோக்கியே அவங்களோட கைகள் போகும். ஒரு சில பேர் வந்து ஹியூமன் அந்த ஒரு பிக்சர் ஒரு உருவம் அப்படிங்கிறது இருப்பாங்க. இப்போ மாடர்ன் ஆர்ட் போகும்போது எல்லாருமே நவீன ஓவியராக இருக்கலாம் இந்த மாதிரி போகிறோம். அப்போது அந்த மாடர்ன் ஆர்ட்டுக்குள்ளே வரும்போது எதை மையமாக வச்சு ஒரு ஓவியரை வரைகிறாங்க? எது கருவாக அவங்களுக்கு அமையுது? அதாவது வந்து இயற்கை காட்சிகளை வரைகிறது வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு ரசனை இருக்கும். அதுக்குள்ளே ரொம்ப விரும்பி தனக்காகவோ இல்லை மற்றவங்களுக்காகவோ அதோடைய இதுக்குள்ளே பயணிப்பாங்க. ஆனால் நம்ம இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி மற்ற அதை தேர்ந்தெடுக்கிறது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட ரசனை. இல்லை இப்போ ஒரு உதாரணமாக ஒரு மாடர்ன் ஆர்ட் வரைகிறாங்கன்னு வச்சுக்கோங்க சார், உங்களுக்கு அது என்னவா இருந்து வரைஞ்சிருக்கீங்கன்னு புரியும். நாங்கள் பார்க்கும்போது அதில் ஏதோ ஒரு புள்ளி கோடு இது மாதிரி தெரியும், சில நேரத்தில் ஒரு ஜாமெட்ரிக்கல் பிக்சர் மாதிரி தெரியும். ஆனால் அதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஓவியர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் புரியும் இல்லைங்களா? அதை சொல்கிறேன். நம்ம அப்போ நீங்கள் எது வந்து உங்களுக்கு ஒரு கருவாக அமையுது இந்த பண்ணுறதுக்கு அப்படி கேட்குறேன். வரைகிறதுக்கு கருவாக அமையிறது வந்து ஒரே காரணம் இல்லை, பல காரணங்கள். தன்னுடைய இன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அழகாக இருக்கணும்னு ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஓவியர் முடிவு பண்ணுறதை பொறுத்தும் இந்த கருத்தை வெளிப்படுத்தணும்னு நினச்சி எடுத்துக்கிறத பொறுத்தும் இருக்குது கரு அமையிறது. ஆனால் அதை பார்க்குற மக்களுடைய ரசனை வந்து வித்தியாசமாக அதை சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து நவீன ஓவியத்தை ரசிக்கிற அளவுக்கு ரசனை இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியல. ஏன்னா இங்கே அந்தளவுக்கு தான் ஓவியத்துடைய இது இருக்குது, வரவேற்பு. நவீன ஓவியம்னு சொன்னாலே வந்து ஒரு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஆளுங்க பணக்காரர்களுடைய அல்லது வந்து மிகப்பெரிய ஒரு விஐபிங்களுடைய ஓவியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படியும் நம்ம அதை சொல்ல முடியல. அவங்களுக்கு கூட அந்த ரசனையும் அதை ஆதரிக்கிற ஆதரவும் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஆனால் வேறு மாநிலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மும்பை, பெங்களூரு, கொல்கத்தா இங்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்கள் வந்து நல்ல ரசனையும் இருக்குது, அங்கே அதுக்கு அதிக வரவேற்பு இருக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு ரசனை இல்லை, அதுக்கு ஆதரவும் ரொம்ப குறைவு தான். காரணம் அது வந்து இன்னும் அந்த விழிப்புணர்வு, அந்த ஓவியம்னா அந்த பழைய நிலையிலே தான் இருக்கிறாங்க. இன்னும் அது இத்தனை வகையறாக இருக்குது, அதுக்குள்ளே இத்தனை அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத ரசிக்கிற அளவுக்கு இன்னும் வரலன்னு தான் நான் நினைக்க முடியும். ஒரு ஓவியராக நீங்கள் வியந்து பார்த்த ஓவியங்கள்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க? நேரடியாக நான் பார்த்த ஓவியரில் நான் ரொம்ப வியந்தது அவருடைய கேரக்டரை, அவருடைய அந்த ஒரு முழு ஓவியராகவே இருந்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ரொம்ப பார்த்து அசந்து நான் ரொம்ப ஆச்சரியமாக அவர் இறக்குற வரைக்கும் நான் அறிமுகமானத்துலேருந்து பார்த்தது வந்து சந்தானராஜ். அவர் நான் படிக்கும்போது முதல்வராக இருந்தார் கல்லூரியில். அவருடைய வேலை அவர் வந்து நடிகர் சிவகுமாருக்கு ஆசிரியராக இருந்தவர். எனக்கு வந்து முதல்வராக இருந்தார். 2 கல்லூரியிலுமே, கும்பகோணம் கல்லூரியிலையும் நான் படித்தப்பவும், நான் முதுநிலை நுண்கலை வந்து சென்னையில் படித்தப்பவும் இங்கே வந்து இருந்தார். அவர் இங்கே முடித்தப்போ அவர் தான். அவர் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் பார்க்கணும். ரொம்ப அதாவது ஒரு ஓவியர்னால் அந்த அவருடைய எக்ஸ்பிரஷனிசம் அப்படி இருக்கும். அது வந்து அவர் ஆர்ட்டுடைய முடிவும் அந்த அவர் செய்து முடித்த அந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி, அந்த படைப்பாக இருந்தாலும் அவர் செய்கிற அந்த விதம், அவர் சிந்திக்கிற அந்த எண்ணம், கோடு, அழுத்தம் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப வியந்து போயிருக்கிறேன். அவர் வரைஞ்சாருன்னா பக்கத்தில் யார் நிற்கிறா, என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஒரு கோடு அழுத்தம்னா முழுசாக அதிலே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஆனால்
அகில இந்திய அளவில் அவர் எல்லாரும் அறிஞ்ச ஒருத்தர் தான் சந்தானராஜ். அவருடைய ஓவியத்தை நான் ரொம்ப வேந்திருக்கிறேன். பிறகு வந்து அடுத்தது அல்ஃபான்சோன்னு பண்ணுவார். அவர் வந்து நல்ல ஓரளவு பிரபலம் தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டைலுக்குள்ளேயே இருப்பார். ஆனால் வந்து வெளிநாட்டு ஓவியர்களும் பார்க்கும்போது இயற்கை ஓவியத்தில் ரம்பிரண்ட் ஓவியம், லியோனார்டோ டாவின்சி ஓவியம், மைக்கேல் ஆஞ்சலோ ஓவியம்லாம் வந்து இன்ன வரைக்கும் அந்த அளவுக்கு அதை தத்ரூபமாகவும் அந்த அனாட்டமியோடவும் அவ்வளோ கஷ்டமான ஏரியாவிலையும் வரைஞ்ச ஆளை இன்னமும் பார்க்க முடியாது. இன்னமும் பல நூற்றாண்டுக்கு பிறகு இன்னமும் அதை அழியாத ஓவியமாக ரோமில் வாடிகன் சிட்டியில் வாடிகன் சிட்டியில் ஒரு சிஸ்டைன்கிற தேவாலயத்தில் வரைஞ்சிருக்க ஓவியம் இன்னமும் வந்து பிரபலமாக இருக்கும். அதுபோல் அந்த ஓவியங்கள் எல்லாம் இன்றைக்கி திருப்பியும் வந்து அதோடைய மறுமலர்ச்சி பெற மாதிரி அங்கங்கே தன்னுடைய ஸ்டைலில் வந்து திரும்பவும் தொடங்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சார். இப்போது ஓவிய ஆசிரியராகவும் நீங்கள் இருக்கீங்க. இப்போ பொதுவாக ஓவியம் அப்படிங்கிறது வந்து யார் நினச்சாலும் வருமா, இல்லை அதற்கான ஒரு விஷயங்கள் தனியாக? இப்போது ஒருத்தருக்கு ஆர்வம் இருக்கலாம், வரையணும், கற்றுக்கணும், அப்படி நினைக்கிற எல்லாராலையுமே ஓவியர் ஆக முடியுமா? அதாவது நினைச்சாலே ஆர்வம் இருந்தால் தான் நினைப்பாங்க. அப்படி ஆர்வம் இருந்து நினச்சிட்டால் அவங்களால ஓவியம் ஆக முடியும். ஆனால் ஓவியம் வராத ஒருத்தவங்களுக்கு வேற ஒருத்தவங்களுடைய விருப்பத்துக்காக அவர் ஓவியர் ஆக்கணும், குழந்தையா சொல்கிறேன், ஆக்கணும், ஒரு மாணவர் தன்னுடைய பையனை வந்து ஒரு ஓவியர் ஆக்கணும் அப்படின்னு நினச்சி மாணவனுக்கு ஓவியம் வரலைங்கிறதுக்காக கற்றுக் கொடுத்தா வந்துடும் அப்படின்னு அவர் இறக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து வலிந்து திணிக்கக்கூடாது. அது வந்து இயற்கையாக வரணும். இயற்கையாக வந்தால் தான் ஒரு நல்ல ஒரு ஓவியராக வர முடியும். அதனால் வந்து ஆர்வம் இருந்தால் நிச்சயம் வந்துடலாம். ஆனால் அந்த ஆர்வம் வந்து ரொம்ப இளமையிலே இருக்கணும். நடுவில் வர்றது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சிரமப்பட்டு தான் வந்தாகணும். இயற்கையிலே இருந்து வந்துட்டால் அது ரொம்ப சரியாக இருக்கும். ஆனால் அந்த மாணவர்கள் வந்து இன்றைக்கி அந்த பள்ளியில் வந்து ரொம்ப ஆர்வம் குறைவாக சில பேர் இருக்கிறாங்க. அது வந்து அதனுடைய உண்மையான பயனை அவங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியல. அதாவது இதோட இவ்வளவு பயன் இருக்குங்கிறத அவங்களால அறிஞ்சிக்க முடியல அவங்களுடைய நிலைமையில். கண்டிப்பாக சார். இப்போது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஓவியம் எல்லாருக்காலையும் வராது அப்படின்னு இருந்தாலும் அந்த காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்னு ஒரு பீரியடே, ஒரு செஷனே இருக்கும். யாருக்கு வருது வரல இருந்தாலும் அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆசிரியர் இருப்பாங்க. மிகவும் எளிமையாக ஒரு சின்ன கோடுகள் மூலமாக இந்த கலையை கொண்டு போய் சேர்த்தாங்க. அது எதனால் வச்சாங்க அப்படின்னு ஆனால் இன்றைக்கி நிறைய பள்ளிகளில் இப்படிப்பட்ட ஒரு கல்வி முறை, ஓவியம் அப்படிங்கிறது ஒன்று இல்லை. தனியாக ப்ரைவேட்டாக தான் போய் மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் இருந்தால். பள்ளிகளில் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லுவீங்க? ஆமாம், அது நல்ல கேள்வி. அதாவது சின்ன வயசுலேயே வந்து ஒரு மாணவன் இந்த மாதிரி கலைகளில் வந்து ஒரு பாதிக்கு பாதி தன்னுடைய மனசை, தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தும் போது தான் மற்ற திறமையெல்லாம் அவனுக்கு கை கொடுக்கும். படிப்பில் கூட எந்த அளவுக்கு கலையில் முக்கியத்துவம் கொடுக்குறான் அல்லது கலையில் வந்து எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கோ அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து மற்ற திறமைகளும் தானாகவே வரும். அதனால் வந்து இந்த ஓவிய பீரியடுன்னு சொல்லக்கூடிய அந்த ஓவிய வகுப்பு அவசியமானது. அது அந்த காலத்தில் வச்சு அங்கே உணர்ந்து இந்த காலத்தில் வந்து சில பேர் அதை வந்து லைட் பீரியடுன்னு ஆக்கி அதை வந்து வேறு சப்ஜெக்ட்லாம் கூட நடத்துகிறாங்க. ஆனால் அது மாதிரி கூடாது. ஆனால் எங்கள் பள்ளியில் அப்படி இல்லை. மத்திய அரசு பள்ளியில் வந்து அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 60% மேலவே வந்து போட்டிகளும் பலதரப்பட்ட கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்களை வளர்க்குறாங்க. அது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான். அதேபோல் நம்ம மாநில அரசு பள்ளியில் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்க வந்து இது ஓவியம்தானே அப்படின்னு ஒரு சாதாரணமாக நினைக்காம, இது ஓவியம் இந்த மாதிரி அவன் கற்றுக்கிட்டா இதன் மூலியமாக அவனுக்கு வந்து மற்ற திறமை வந்து மறைமுகமாகவே அவனுக்கு வந்து வளர்க்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு புரிதல் குறைவனால தான் அவங்க அப்படி அதை சாதாரணமாக நினைக்கிறாங்க. இல்லாட்டி அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தான். அதாவது எதை சாதாரணமாக நினைக்கிறோமோ அதில் உள்ள ஒரு ஆழமான ஒரு கருத்து எல்லாருக்கும் சாதாரணமாக புரியறதில்லை. அது ஓவியம்தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ
இப்போ மண்ணு தானே அப்படின்னு நினைக்கிறோம். மண்ணுக்கு இப்போ எவ்வளோ ரேட்டு எவ்வளோ விலை விற்கிதுங்கிறது தெரியாது, ஆனால் மண்ணு தானே அப்படின்னு. அதே போல் ஏதாவது ஒன்று சாதாரணமாக நினச்சிட்டா அது சாதாரணம், ஆனால் அதுக்கு இவ்வளோ ஆழமான ஒரு உண்மை இருக்குது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சிக்காத காரணம் தான் அதை வந்து ரொம்ப அதை அவாய்ட் பண்ணுறாங்க, அல்லது அதை சாதாரணமாக நினைக்கிறாங்க. கண்டிப்பாக சார். ஒரு ஓவிய கலைஞராக, ஒரு ஓவிய ஆசிரியராக இன்றைக்கு இருக்கிற தலைமுறை இளைஞர்கள், மாணவர்களுக்கு என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க? மாணவர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, அடிப்படையில் ஆர்வம் இருந்தால் தடங்கள் இல்லாமல் வந்து தான் நினைக்கிற ஒரு கலையில் இறங்கி, ஓவியம்னு இல்லை, எந்த கலையில் இருந்தாலும் சரி, கலையில் தான் விரும்புகிற கலையில் இறங்கி அவங்க வந்து அதில் ஈடுபாட்டோடு செயல்பட்டால் அவங்களுக்கு அதன் மூலியமாகவும் பிற்காலத்தில் வந்து முன்னேறி ஒரு பெரிய அளவில் வர முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி கலைகளை வளர்க்குற நேரத்திலேயே மற்ற திறமையும் தானாக வளரும் அப்படிங்கிறத உணரணும். அதனால் பெற்றோர்களும் வந்து அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து ஆதரவு கொடுக்கணும். பிள்ளைங்களுக்கு ஆர்வம் இருக்கிற துறையில் இறக்கணும். அது மாதிரி ஓவியம்ங்கிறது வந்து சாதாரண கலை இல்லை, அதில் வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அது வந்து அழியாத ஒரு பெரிய கலைங்கிறதுனால இன்றைக்கி ஆர்வம் உள்ள மாணவர்களை கூட அவங்க வந்து அதை ஊக்கப்படுத்தி அவங்க அதுக்கு வந்து உதவலைன்னு சொன்னாக்கா, இதை வந்து நம்மளே அழிக்கிறதுக்கு, நம்ம வந்து இந்த கலையை வளர விடாமல் செய்கிறதுக்கு நம்மளே உதவுற மாதிரி ஆகும். அதனால் வந்து பெற்றோர்களும் அதுக்கு உதவணும். ஓவிய ஆசிரியராக, ஓவிய கலைஞராக, ஓவியம் அப்படிங்கிறது என்ன, அந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை இந்த ஓவியத்துறை சந்திச்சிருக்கு, எவ்வளோ விதங்கள் இதில் வகைகள் இருக்குது, ஒவ்வொருக்குமான தனித்துவம் எப்படின்னு, அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்றது என்ன, அதை வந்து இன்னைக்கு எவ்வளோ தூரம் எல்லாரும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க, உங்களுடைய படிப்புகளில் நீங்கள் அதை எப்படி செஞ்சிட்ருக்கீங்க, ஒரு ஓவிய ஆசிரியராக ஓவிய கலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா அது மாணவர்களுக்கு மற்ற கலைகளை வளர்த்துக்கிறதுக்கும் திறமையை வளர்க்குறதுக்கும் எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு நன்றி. இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள், இவைகளிலிருந்து நாம் படிக்க தவறியவற்றை நமக்கு சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் விடியலை வான் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஒரு காலகட்டத்தில் மேடை பேச்சுகள் தான் மக்களிடத்திலே கருத்துக்களை கொண்டு சென்ற வாகனங்களாக, ஊடகங்களாக இருந்தன. இன்றைக்கு பல்வேறு விதமான ஊடகங்கள் வந்துவிட்டன. ஆனால் இன்றைக்கும் மேடை பேச்சு என்பது தவிர்க்க இயலாததாக இருக்கிறது. மேடையில் பேசுகிற செய்திகளைத்தான் பல நேரங்களில் ஊடகங்கள் மக்களிடம் கொண்டு செல்கின்றன. நேரடியாக மக்களை பார்த்து பேசிய காலம் தாண்டி நேரில் இருக்கிற குறைவான மக்களிடம் பேசிய கருத்துக்களை பல ஆயிரக்கணக்கான மக்களிடம் ஊடகங்கள் இன்றைக்கு கொண்டு செல்கின்றன. எனவே இது எதனை காட்டுகிறது என்றால், அன்றைக்கு இருந்ததை விட இன்றைக்கு பொதுக்கூட்டங்களுக்கு வருகிறவர்களினுடைய எண்ணிக்கை, பொதுமக்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கலாம். ஆனால் பொதுக்கூட்டத்திற்கே வராமல் அந்த உரைகளை கேட்கிற பொதுமக்களின் எண்ணிக்கை கூடியிருக்கிறது. இது ஒரு முரண். எந்த கட்சியின் கூட்டமாக இருந்தாலும் பொதுக்கூட்டங்களில் பொதுமக்கள் எண்ணிக்கை இன்றைக்கு குறைந்து போயிருக்கிறது. அந்தந்த கட்சியை சார்ந்தவர்கள் தான் எதிரில் அமர்ந்திருக்கிறார்கள். எனவே நம் கட்சியினரிடம் நாம் பேசுகிறோம் என்கிற நிலை இல்லாமல் எதிரில் இருக்கிறவர்களின் எண்ணிக்கை இவ்வளவுதான் என்றாலும் இதனை எங்கிருந்தோ கேட்கிறவர்கள் நாளைக்கே இது சமூக வலைத்தளங்களில், யூடியூப் போன்ற அந்த காட்சிகளில் வருகிற, ஊடகங்களில் வருகிற போது ஆயிரக்கணக்கில், சில நேரங்களில் பல லட்சக்கணக்கில் மக்கள் அவற்றை செவிமடுக்கிறார்கள். அதனால் எவ்வளவு பொறுப்போடு, கூடுதல் பொறுப்போடு பேச வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்வதற்கே இந்த புள்ளிவிவரத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது. அன்றைக்கும் பொறுப்பில்லாமல் பேசியவர்கள் பொது மேடைகளில் இருந்தார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள், எல்லா கட்சிகளிலும் இருந்தார்கள், இருப்பார்கள். ஆனாலும் ஒன்றில் நாம் கவனம் செலுத்தினால் ஒரு பேருண்மை நமக்கு புரிகிறது. அன்றைக்கு அப்படி பொறுப்பில்லாமல் ஆவேசமாக பேசியவர்கள் ஒவ்வொரு கட்சியிலும் அடிமட்டத்தில் இருந்தவர்களாக இருப்பார்கள். இன்றைக்கு பெரிய கட்சிகளின் பெரிய பொறுப்பில் இருக்கிறவர்களே பொறுப்பின்றி எதை வேண்டுமானாலும் பேசுகிறார்கள். இன்றைக்கு நிலைமை என்னவாக ஆகியிருக்கிறது என்றால்,
எதை வேண்டுமானாலும் மனம் போன போக்கில் வாய் வந்த போக்கில் பேசிவிடலாம். பிறகு நான் பேசவில்லை என்று சொல்லலாம். நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தால் போய் மன்னிப்பு கேட்டு விடலாம். மன்னிப்பு கேட்டவுடன் அந்த வழக்கையும் முடித்து விடலாம். எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் எதை கவனத்தில் கொள்ள வேண்டும்? மறைந்த கவிஞர் இன்குலாப் தான் சொல்லுவார், நாம் பேசுகிற ஒவ்வொரு சொல்லையும் பொறுப்போடு பேச வேண்டும், பேசுகிற ஒவ்வொரு சொல்லுக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்பார். அந்த இரண்டுமே இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. சிலர் அப்படி பேசத் தொடங்கியவுடன் எதிர்த்தரப்பிலிருந்தும் அதே போல ஆவேசமான பொறுப்பற்ற பேச்சுகள் வரத் தொடங்குகின்றன. எனவே எல்லா மேடைகளிலும் இப்படி பொறுப்பற்ற பேச்சுகள் நிகழ்த்தப்படுமானால் பொதுமக்களாக பார்வையாளர்களாக இருக்கிறவர்கள் ஒட்டுமொத்தமாக அரசியலே இப்படிப்பட்டதுதான் என்கிற முடிவுக்கு வந்துவிட நேர்கிறது. அப்படித்தான் இன்றைக்கும் வந்து கொண்டிருக்கிறார்கள். பேசியதற்கு பிறகு இரண்டு கட்சிகளிலும் இவற்றை நியாயப்படுத்த வேண்டியிருக்கிறது. இரண்டு விதங்களில் இவை நியாயப்படுத்தப்படுகின்றன. ஒன்று, அது அவரினுடைய சொந்த கருத்து, எங்கள் கட்சியின் கருத்தில்லை என்று கழற்றி விடுவது. கருத்து வேண்டுமானால் சொந்த கருத்தாக இருக்கலாம். அவர் பயன்படுத்திய சொற்கள் அவையும் சொந்த சொற்கள் தான். ஆனால் அவர் கட்சிக்கு சொந்தமா இல்லையா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. எனவே சொந்த கருத்து என்று ஒன்று நியாயப்படுத்துவது, இல்லையானால் உணர்ச்சி வயப்பட்டு பேசிவிடுகிறோம், கோபத்தில் பேசிவிட்டார்கள். எனவே அப்படி பேசுவதை பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. எப்போதும் மேடையில் நின்று பேசுகிற போது, அதுவும் பொறுப்புள்ள இடங்களில் இருக்கிறவர்கள் பேசுகிற போது கோபப்படுவதற்கும் உணர்ச்சி வயப்படுவதற்கும் அது ஒன்றும் தனி மனித சண்டை இல்லை. அரசியல் அடிப்படையிலான சித்தாந்த அடிப்படையிலான ஒரு கருத்தை நாம் பரிமாறிக்கொள்ளுகிற போது எத்தனை பொறுப்புணர்ச்சியோடு அதை நாம் செய்ய வேண்டும். இப்படி ஆவேசமாக பேசுகிறவர்களை ஆதரிக்கிற போக்கும் இன்றைக்கு இருக்கிறது. பாருங்கள், எவ்வளவு தைரியமாக பேசுகிறார். அது தைரியம் இல்லை, அது பொறுப்பற்ற தன்மை. அதை நாம் ஆதரிக்கிறோம். உணர்ச்சி வயப்பட்டு பேசுகிறார்கள், அதையெல்லாம் அளந்து பேச முடியாது என்று நியாயப்படுத்தினால் அப்படிப்பட்ட பேச்சாளர்களே தொடர்ந்து வந்து கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு அரசியலிலும் சரி, பொதுவான வேறு தளங்களிலும் சரி, ஆனால் அரசியலில் தான் இப்படிப்பட்ட தடித்த சொற்கள் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன. எதனை நாம் நினைவு கொள்ள வேண்டும்? நாம் பேசுகிற அனைத்தும் எதிரிக்காக மட்டும் பேசப்படவில்லை. பலர் அப்படித்தான் கருதுகிறார்கள். எதிர்க்கட்சிக்காரருக்காக மட்டும் நீங்கள் பேசவில்லை, நீங்களும் அல்லாமல் எதிர்க்கட்சியாகவும் அல்லாமல் பார்வையாளராக இருக்கிற பெரும்பான்மை மக்களுக்காக நாம் பேசுகிறோம். அவர்கள்தான் எண்ணிக்கையில் மிகுதி. இவர்கள் 2%, அவர்கள் 2% இருப்பார்கள், அவ்வளவுதான். ஒட்டுமொத்தமாக 95% மக்கள் எந்த கட்சிக்குள்ளும் இல்லாமல் கட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள். நீங்கள் பெரிய கட்சிகளிலிருந்து கூட தவிர்த்து விட்டால் கூட 50-60% மக்களாவது கட்சிக்குள் தங்களை அடையாளம் காட்டிக்கொள்ளாதவர்களாக, கட்சி அரசியல் இல்லாதவர்களாக யாரும் இருக்க முடியாது. எல்லோருக்குள்ளும் ஒரு கட்சி இருக்கிறது, எல்லோருக்குள்ளும் ஒரு அரசியல் இருக்கிறது. அதனால்தான் தேர்தல் நாளில் மிகச்சரியாக அவரவர்களுடைய விருப்பப்படி வாக்களிக்கிறார்கள். இருந்தாலும் தங்களுக்குள் இருக்கிற அந்த கட்சி உணர்வை பல நேரங்களில் நம் நாட்டில் மக்கள் வெளிப்படுத்தி கொள்வதில்லை. அப்படி வெளிப்படுத்தி கொள்ளாத காரணத்தாலேயே அவர்களுக்கு கட்சி உணர்வோ அரசியல் அறிவோ இல்லை என்று கருதினால், அப்படி கருதுகிறவர்கள்தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஏமாளிகள். எல்லா கருத்துக்களையும் மக்கள் வைத்திருக்கிறார்கள். அதிலும் கிராமத்து மக்களாவது சற்று வெளிப்படையாக சொல்லுவார்கள். நகரத்து மக்கள், படித்தவர்கள், தங்களுக்கு கட்சி தொடர்பு அல்லது அரசியல் சாயம் வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பார்கள். எந்த ஒரு கிராமத்திற்கு தமிழ்நாட்டில் போனாலும் அங்கே இருக்கிற வெளியில் கட்டப்பட்டிருக்கிற மாடுகளை பார்த்த உடனேயே அது எந்த கட்சிக்காரரின் வீடு என்று தெரியும். பெரும்பாலும் வீடுகளில் கொடியேற்றுவது கூட கிராமங்களிலே தான். கொடி கூட வேண்டாம், மாட்டின் கொம்பிலேயே அவர் கட்சியின் வண்ணம் இருக்கும். இன்றைக்கும் நான் பல கிராமங்களில் பார்த்திருக்கிறேன். எல்லா மாடுகளின் கொம்புகளும் அரசியல் பேசும். எல்லா மாடுகளின் கொம்புகளின் வண்ணங்களும் கட்சி கொடிகளின் அடையாளங்களாக இருக்கும். ஆனால் நகரத்தில் மெத்த படித்தவர்கள் அப்படி காட்டிக்கொள்ள மாட்டார்களே தவிர அவர்களுக்குள்ளும் கட்சி உணர்வு, அரசியல் உணர்வு எல்லாம் இருக்கிறது. எனவே நாம் யாருக்காக பேசுகிறோம்? தொலைக்காட்சி விவாதங்களில் பேசினாலும் சரி, பொதுக்கூட்ட மேடைகளில் பேசினாலும் சரி, நாம் யாருக்காக பேசுகிறோம் என்னும் ஒரு பெரிய வினா நமக்குள் இருக்குமானால் நம் பேச்சு சரியாக இருக்கும். எதிரில் நம்மோடு விவாதிக்கிறாரே அவருக்கு எதிராக நாம் கருத்துக்களை பேசுகிறோம், ஆனால் அவருக்காக மட்டும் பேசவில்லை.
அல்லது அந்த விவாத மேடையை ஒழுங்குபடுத்துகிற நெறியாளர் தொலைக்காட்சியினுடைய நண்பர் இருப்பாரே, அவருக்காக பேசுகிறோம், ஆனால் அவருக்காக மட்டும் பேசவில்லை. அவர் கேட்கிற வினாவுக்கு விடை சொல்லுகிறோம், இவர் சொல்லுகிற கருத்துக்கு மாற்றான செய்தியை சொல்லுகிறோம். ஆனால் நாம் பேசுவது இவர்களுக்காக இல்லை, பார்த்து கொண்டிருக்கிற பல லட்சக்கணக்கான மக்களுக்கு. அதுபோலவே பொதுக்கூட்டத்தில் நாம் பேசுவதும் மேடையிலும் எதிரிலும் இருக்கிற நம் கட்சிக்காரர்களுக்கு மட்டுமில்லை, அல்லது இந்த கருத்து எதிர்க்கட்சிக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக மட்டும் இல்லை, பொதுவாக இருக்கிற மக்களிடமும் இந்த கருத்து போகிறது என்பதை நாம் நினைப்பில் வைத்து கொண்டால்தான் நம் பேச்சை ஒழுங்குபடுத்தி கொள்ள முடியும். அதில் ஒரு நெறி இருக்கும், அதில் ஒரு ஆழமான செய்தி இருக்கும். எந்த நேரத்திலும் ஆவேசம் காரணமாய், கோபம் காரணமாய், உணர்ச்சி வயப்பட்டு விட்ட காரணமாய் தவறான சொற்கள் நம்மை மீறி வந்துவிடாது. இந்த பண்பு, இந்த மேடை நாகரிகம் இன்றைக்கு குறைந்து கொண்டே இருக்கிறதோ என்பது கவலையாக இருக்கிறது. ஏன் இந்த கவலை வருகிறதென்றால், பெரிய கட்சிகளின் பெரிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் பேசத்தகாத சொற்களை பேசிவிட்டு பிறகு நான் பேசவில்லை என்பதும் நீதிமன்றத்தில் போய் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வெளியே வருகிற போது கொஞ்சம் கூட வெட்கமில்லாமல் ராஜா போல நடந்து வருவதும் அவமானத்தின் அடையாளங்கள் என்பதை நாடு உணர வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு அதை உணர்த்தவும் வேண்டும். வணக்கம். இன்றைக்கு சட்டம் என்ன சொல்லுகிறது என்கிற இந்த நிகழ்ச்சியில் ஒரு பொண்ணுக்கு பொட்டு வச்சுக்கிறதுக்கு உரிமை இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். இனி அடுத்த வாரத்திலிருந்து பார்த்திங்கன்னா தசரா ஹாலிடேஸ் என்று சொல்லக்கூடிய விடுமுறை வரப்போகிறது. எல்லாம் கோலாகலமாக கொண்டாட போகிறோம். எல்லா இடங்களிலும் கொலுபொம்மைகள் வந்து விட்டன. ஒரு மகத்தான விழாவாக எல்லோருமே கொண்டாடுகிற ஒரு விழாவாக இது மாறிவிட்டது. அதாவது தெற்கு மாநிலங்கள் மட்டும் அல்லாமல் வட மாநிலங்களிலும் இது மிகப்பெரிய அளவிலே கொண்டாடப்படுகிற ஒரு பூஜை. தசரா என்பதும் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை என்பது எல்லாருமே கொண்டாடுறாங்க. அப்போது இந்த பூஜைகளில் ரொம்ப ஒரு முக்கியமான இடம் என்பது பெங்காலுக்கு உண்டு. அங்கே நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா துர்கா பூஜை என்று இதனை அழைப்பார்கள். இந்த துர்கா பூஜையினுடைய முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, துர்கா பூஜையினுடைய கடைசி நாள், இந்த தசரா விடுமுறையில் கடைசி நாள் இன்றைக்கு என்ன பண்ணுவாங்க, துர்காவுக்கு பூஜை செய்வதற்காக எல்லாரும் சிவப்பு புடவை கட்டுவாங்க, அல்லது வெள்ளையில் சிவப்பு பார்டர் வந்ததை கட்டுவாங்க, சிவப்பு வளையலை போட்டுக்குவாங்க, குங்குமம் வச்சுப்பாங்க. அது என்னன்னு கேட்டால் சிந்தூர் கேலா என்கிற ஒரு திருவிழா. அது வர்மிலான் என்று சொல்லப்படக்கூடிய குங்குமம் இருக்குது பாருங்கள், அந்த குங்கும திருவிழா என்று பெயர். இப்போ இந்த குங்கும திருவிழாவில் யார் யார் பங்கேற்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா நாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, குங்கும திருவிழாவில் சுமங்கலிகளாக இருக்கிற பெண்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என்கிற ஒரு ஐதீகம் இன்றைக்கும் பெங்காலில் நடைபெற்று வருவதை நம்ம பார்க்கிறோம். அதில் இவங்க மட்டும்தான் குங்குமம் வச்சுப்பாங்க, அடுத்தவங்க கணத்தில் குங்குமத்தை தீட்டுவாங்க, அப்புறம் அந்த விழாவாக கொண்டாடுவார்கள். ஆனால் இதிலே இருந்து பல பெண்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற உண்மையை சமீபத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் வந்திருந்த ஒரு விஷயம் நமக்கு சுட்டி காட்டியது. அதைத்தான் நான் உங்களோடு பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். இதில் விதவைகளாக இருக்கக்கூடிய பெண்கள் இவர்கள் ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள். அதே போல் டைவர்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைவர்ஸ் பண்ண பெண்களும் கூட இந்த ஃபங்க்ஷன்ஸில் பங்கேற்க முடியாது, இந்த நிகழ்வில் பங்கேற்க முடியாது. அப்புறம் பாலியல் தொழிலாளிகள் இதிலே பங்கேற்க முடியாது. எல்ஜிபிடி சமூகம் என்று சொல்லப்படுகிற ஓரினச் சேர்க்கையாளர்கள் யாரும் இதில் பங்கேற்க முடியாது என்கிற அளவிலே ஒரு கட்டுப்பாடு காலமாக பெங்காலில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தது. அப்போ இது சரியா என்கிற கேள்வியை முன்வைத்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு புதிய விதமான ஒரு திட்டத்தை அறிவித்தது. டபுள் ட்ராட் லாலி, 2, அதாவது குங்குமம்னா நம்ம இங்கே வைப்போம். இப்போது டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லுது, துர்கா பூஜையில் நீங்கள் ஒருத்தரையுமே ஒதுக்கி வைக்கக்கூடாது. விதவைகளாக இருக்கிறவர்களும், எல்ஜிபிடியை சார்ந்தவர்களும், கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்ஸும், டைவர்ஸிஸும் அத்தனை பேரும் இதில் கலந்து கொள்வதற்கு உரிமை பெற்றவர்கள். இதில் எந்த மாறுபாடும் இருக்கக்கூடாது என்கிற அந்த ஒரு அடிப்படையில் எல்லாருக்கும் அழைப்பு அனுப்பியது. எல்லா இடங்களுக்கும் இந்த செய்தி செய்தது. அதன் அடிப்படையில் விதவைகளாக இருக்கிறவர்கள், இதில் என்னன்னு எனக்கு புரியலை, விதவைகளானா போட்டு அழிக்கணும்னு என்ன யார் சொன்னது, எந்த காலத்துது? நாம் இன்றைக்கு வேகமாக நம்ம முன்னேறி கொண்டிருக்கிறோம். பல விஷயங்களிலே மாறுதல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்போது
நிறைய கட்டுப்பாடான சமூகங்களிலே கூட அந்த கட்டுப்பாடுகள் தகர்க்கப்பட்டு வெளியே வந்திருக்கிறது. விவாகம் செய்து கொள்கிறார்கள் கணவனை இழந்தவர்கள். அப்போ இந்த மாதிரியான சமூகத்தில் இவர்களை ஒதுக்கி வைக்கக்கூடாது. எங்களுக்கு இதில் சம்மந்தமே இல்லை, யாரோ கொண்டாடுறாங்க, எங்களுக்கு இந்த மாதிரியான துக்ககரமான சம்பவம் நிகழ்ந்து விட்டது என்று அழுகிற நிலைமையிலே ஒரு பெண்ணை வைக்கக்கூடாது என்பதற்காக ஒரு பொட்டுக்கு மேலே இன்னொரு பொட்டு வச்சு டபுள் டாட் ரேலி என்கிற ரேலியை டைம்ஸ் ஆஃப் இந்தியா நடத்தியது. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் அல்ல, இதுக்கான போஸ்டிங்ஸ் வந்ததுன்னா 2 மில்லியன் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. எல்லாரையும் இதை ஆதரித்து இப்படிப்பட்ட ஒரு பாகுபாடு பெண்களுக்கு மத்தியிலேயே இருக்கக்கூடாது. இது பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் ஃபீமேல் ஷாவனிசம் என்பது போல மாறிவிட்டதோ என்கிற ஐயப்பாட்டை எழுப்பி எல்லோருக்கும் குங்குமம் வைத்து கொள்வதற்கான உரிமை இருக்கிறது, துர்காவிற்கு பூஜை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய அவர்களாலே முடியும், எல்லோரும் சமம் என்பதை அடிப்படையாக வைத்திருந்தது. அப்போ நான் கூட நினச்சேன் இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கே, இது எல்லாம் கோவில்கள்லாம் ஏற்றுக்குமா இந்த துர்காவுக்கு சென்று பூஜை செய்கிறதுக்கு அப்படின்ன போது உண்மையிலே சொல்கிறேன், நம்ம நாடு எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது, முற்போக்கான கருத்துக்களை கொண்டதாக இருக்கிறது, அல்லது பெண்ணிய சிந்தனைகளிலே எப்படிப்பட்ட மாறுதல்கள் வந்திருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 40க்கும் மேற்பட்ட கோவில் தலங்கள், அந்த இடங்கள் எல்லாமே எங்களுடைய கதவுகள் திறந்தே இருக்கின்றன. யார் வேண்டுமானாலும் காளிக்கு பூஜை செய்யலாம், யார் வேண்டுமானாலும் குங்குமத்தை இட்டுக்கொள்ளலாம், யார் வேண்டுமானாலும் மற்றவர்களுக்கு குங்குமத்தை இடச் செய்யலாம், இதிலே பாகுபாடு கிடையாது என்று ஹிந்து சமூகத்தை சார்ந்த அனைத்து கோயில்களும் இன்றைக்கு தங்களது கதவுகளை திறந்து விட்டிருக்கின்றன என்று சொன்னால், இது ஏன் நான் இதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனமாற்றம் கட்டாயமாக மக்கள் மத்தியிலே எழ வேண்டும். அவங்க கணவனை இழந்தவங்களா, அவங்களுக்கு பொட்டு கிடையாது, பூவு கிடையாது அப்படின்னு சொல்கிற இந்த நடைமுறைகள் மாற்றப்பட வேண்டிய நடைமுறைகள். எனக்கு தெரிய நான் பிறந்ததுலேருந்தே எனக்கு கருப்பில் ஒரு பொட்டு வச்சுருப்பாங்க, உங்களுக்கும் வச்சுருப்பாங்க. பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் கருப்பில் இந்த பக்கம் தீற்றல் இருக்கும். அப்புறமா வளர வளர நம்ம பொட்டு வச்சே தான் வளர்ந்துருக்கோம். ஏதோ கணவன் வந்த பிறகு கல்யாணமானதுனால தாலி கழுத்தில் ஏறியதனால் மட்டுமே நாம் பொட்டு வைக்கிறோம் அல்லது குங்குமம் வைக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது. பிறப்பிலிருந்தே நாம் அதை வச்சிட்ருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெண் கணவனை இழந்தாள் என்பதற்காக அவளை வைக்கக்கூடாது என்று சொல்லுகிற மிக பழமைவாத கண்ணோட்டத்தை விட வேண்டிய அவசியம் இருக்கிறது. நான் கூட கோயம்புத்தூர் பக்கம்லாம் போனால் சொல்லுவேன், நீங்கள் தாம்மா இப்படி இருக்கீங்க, எனக்கு நெருங்கிய சொந்தத்திலேயே ஒரு பெண்மணி இளம் வயதிலேயே கணவனை இழந்து விட்டாள். அந்த பெண்மணியை பொட்டு வைக்க முடியாது, பூ வைக்க முடியாது. ஒரு விசேஷம் நடந்தால் கூட அந்த பெண் ஒதுக்கி வைக்கப்படுகிறாள். அப்போ அந்த மாதிரி சூழல் நான் சொல்லியிருக்கேன். நீ சென்னை பாருமா, வேலைக்கு போகிற பெண்கள் எப்போதும் போல தாங்கள் அணிகிற குங்குமத்தை அணிந்து கொண்டு தான் செல்கிறார்கள். யாரும் அவங்கள மோசம்னு சொல்லிட முடியாது, சொன்னாலும் அதை யாரும் ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. இன்னும் சில முற்போக்கான குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பார்த்து வெளியே போகணும், நீ வெறும் நெற்றியோடு இருக்காதம்மா, நீ குங்குமம் வைன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லியாவது குங்குமத்தை வைப்பதை நாம் பார்த்துக்கிறோம். சில வீடுகளில் இன்றைக்கும் சிவப்பு தாமா வைக்கக்கூடாது, நீ கருப்பு வச்சுக்கோ, எதுக்கு மூலினத்தையோடு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த மாதிரியான மாற்றங்கள் நகர்ப்புறங்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக வர துவங்கி இருக்கிறது என்று சொன்னால், அந்த மாற்றம் சமூகத்திலே எல்லா நிலைகளிலுமே ஏற்பட வேண்டும். அதுதானே ரொம்ப சமத்துவத்திற்கான அறிகுறியாக இருக்க வேண்டும். அதில் பெண்களே கூட, ஆண்கள் நீ பொட்டு அழிச்சு தான் ஆகணும்னா யாரும் பொண்ணோட பொட்டை அழிக்கிறது கிடையாது, அதுக்காக ஒரு கும்பலை வச்சுருப்பாங்க. அவர்களும் ஏற்கனவே கணவனை இழந்தவர்களாக இருப்பார்கள், அவர்கள் வச்சு அந்த குங்குமத்தை அழிக்க செய்வார்கள். ஆக இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது என்பதைத்தான் 2 டாட் ரேலி என்கிற இரட்டை புள்ளி ஊர்வலம் பேரணி இன்றைக்கு நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது. எனவே இந்த சமூகத்திலே பிறந்த பெண்களாகிய எல்லோருக்கும் எல்லா உரிமைகளும் என்று வருகிற காலம்தான் பெண்ணுரிமைக்கான காலமாக இருக்கும். ஏதேனும் ஒரு குங்குமம் விஷயம், ஒரு உப்பு பெறாத விஷயம், அதை போய் பேசுகிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. எனக்கு தெரிய என்னுடைய வீட்டில் மிக நெருங்கிய சொந்தமான என்னுடைய அத்தை இளம் வயதிலே கணவனை இழந்தார்.
அப்புறம் இன்னொருத்தருக்காக நாங்கள் திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்கெல்லாம் மறுப்பாங்க, கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சாதியை காரணம் காட்டி சொன்னபோது நான் அவர்களை நேரிலேயே சென்று கேட்டேன், இப்படி ஒரு மறுமணம் செய்யலாமா, அது பொட்டு வைக்கிறதுல எல்லாம் தப்பில்லை இல்லை, இதில் என்ன இருக்குன்னு கேட்டபோது எங்களுக்கு கிடைக்காத பாக்கியம் அவளுக்கு கிடைக்கட்டும், சின்ன பொண்ணு இருக்கட்டும்னு சொன்னாங்க. அதனால் இது ஒரு மாற்றத்திற்கான காலம், அந்த காலத்திற்கான ஒரு களத்தை டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்றைக்கு வகுத்து கொடுத்திருக்கிறது. பெங்காலிலே நடந்தது போல எல்லா பக்கங்களிலும் இதன் கதவுகள் திறக்கப்பட வேண்டும். 2 ராலி என்கிற இரட்டை புள்ளி பேரணி இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக மாற வேண்டும் என்கிற வேண்டுகோளோடு, யார் ஒருவரையும் கணவனை இழந்தவர் என்பதற்காக பொட்டு வைக்கக்கூடாது என்று, குங்குமம் வைக்கக்கூடாது என்று, ஒருவர் கணவனை விவாகரத்து செய்து விட்டார் என்பதற்காக விலக்கி வைக்கக்கூடாது என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள். வணக்கம் நேயர்களே. நாம் இப்பொழுது ADHD டிசார்டர் என்ற குழந்தைகளுடைய பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த குழந்தைகள், அதாவது வீட்டில் அவர்கள் எப்படி சமாளிப்பது, வீட்டில் எப்படி இருப்பார்கள் என்று பார்த்தோம். பள்ளியில் அவர்கள் எப்படி இருப்பார்கள், பள்ளிக்கூடத்தில் ஸ்கூலில் எப்படி இருப்பார்கள் என்றால், ஸ்கூலில் பொறுத்தவரை அவர்களும் படிக்க மாட்டார்கள், மற்றவர்களையும் படிக்க விட மாட்டார்கள். ஸ்கூலில் சென்றோம் என்றால் எப்பொழுதும் டீச்சருடைய கிளாஸ் டீச்சருடைய கம்ப்ளைண்ட் இருந்து கொண்டே இருக்கும். பெற்றோர்களாம் குழந்தையை, அதாவது பள்ளிக்கு அனுப்பிவிட்டு பெற்றோர் ரிப்போர்ட்டுக்கு வரும்பொழுது பேரண்ட்ஸ் டே வரும்பொழுது இவர்களை பற்றி கம்ப்ளைண்ட் இருந்து கொண்டே இருக்கும். பெற்றோர்கள் சமாளிக்க முடியாது. நிறைய நேரங்களில் பெற்றோர்களே சொல்வார்கள், அதாவது குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ஓடி வந்துடுவாங்க, டீச்சரை பார்க்க மாட்டாங்க, கிளாஸ் டீச்சரை பார்க்கறதுக்கு பயம் என்றால் டீச்சரை பார்த்தாலே உடனே கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, குழந்தை எப்படி செய்கிறான் இப்படி செய்கிறான் என்று கம்ப்ளைண்ட் என்று இருக்கும். சில நேரங்களில் தயவுசெய்து குழந்தையை நீங்கள் வேறு ஸ்கூலுக்கு மாற்றி விடுங்கள், நான் டிசி தர்றேன், கொண்டு போயிருங்க, இங்கே வேண்டாம் முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். அந்த அளவுக்கு பள்ளியில் சேஷ்டை இருக்கும். அவன் படிக்க மாட்டான், அவனுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்காது, அட்டென்ஷன் இருக்காது. அட்டென்ஷன் இருந்தால் தானே நம்ம படிக்க முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், நான் படிக்கும் பொழுது நம் மனதில், அதில் நினைவகத்தில் நாம் படித்த படிப்புகள் அதில் போய் சேர வேண்டும் என்றால் அது லாங் டேர்ம் மெமரிக்கு செல்ல வேண்டும். முதலில் அது ஷார்ட் டேர்ம் மெமரி இருக்கும். ஷார்ட் டேர்ம் மெமரிக்கும் நாம் படித்தவைகள் கற்றவைகள் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு முதலில் கவனம் தேவை, அட்டென்ஷன் இருக்க வேண்டும். அட்டென்ஷன் இருந்தால்தானே அது ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு போகும். இந்த அட்டென்ஷனை இல்லையே, அட்டென்ஷன் டிஃபிசிட், கவனம் சிதறல், கவனக்குறைவு. இந்த கவனக்குறைவு இருப்பதனால் அவர்களுக்கு ஷார்ட் டேர்ம் மெமரிக்கே போகாது. ஆகவே அவர்களுக்கு நினைவும் மறந்துவிடும், எதை படிக்க முடியாது, உருப்படியாக படிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு போவதனால் அவர்களால் எழுத முடியாது. லாங் டேர்ம் மெமரிக்கு போனால் தானே ஞாபகத்தில் இருக்கும், எழுத முடியும், பரீட்சை தேர்வு எழுத முடியாது. தேர்வில் மிக குறைந்த மார்க்குகள் இருக்கும். டீச்சர்னு சொல்லுவாங்க, பள்ளியில் படிக்க மாட்டேங்கிறான், மற்ற குழந்தைகளையும் படிக்க விட மாட்டான். ஒரே அங்கங்கே பென்சிலால் குத்துறது, பேனாவால் குத்துறது, எழுதில் கொடுத்துக்கிட்டே இருப்பான். டீச்சர்களுக்கு தலைவலி அதிகமாக இருக்கும். டீச்சர் போர்டு பக்கம் திரும்பும்போது டீச்சரை கமெண்ட் அடிக்கிறது, ஆரோ அடிக்கிறது, இதுபோல் சேஷ்டைகள் அதிகமாக இருக்கும் இவர்களால். இதனால் கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். பெற்றோர்களுக்கும் தலைவலி, குழந்தைகளுக்கும் தலைவலி. அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாது. பள்ளியை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டியதான், ஒவ்வொரு ஸ்கூலாக மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான், ஒரு வழி கிடையாது. பெற்றோர் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் பள்ளிக்கு செல்கின்றானே, பள்ளிகள் சென்றால் டெய்லி ஒரு பென்சில் தொலைச்சிட்டு வந்துடுவான். டெய்லி ஒரு பென்சில், டெய்லி பேனா, எது கொடுத்தாலும் சரி தொலைத்து விட்டு வருவது சகஜமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் பக்கத்து பையனுடைய நோட்டை தூக்கிட்டு வந்துடுவாங்க. சிமிலாரிட்டி இருக்கும், அதே போல் நோட்டுகள் இருக்கும். அதே போல் இருந்தால் தன்னுடைய நோட்டு என்று கவனம் குறைவாக இருப்பதனால், தன்னுடைய நோட்டு தன்னுடைய புக்கு என்று பிரித்து பார்க்க தெரியாதனால், ஒரே போல் இருந்தால், ஒரே மாதிரியாக இருந்தால் அதை அப்படி தூக்கிட்டு வந்துடுவாங்க. தன்னுடைய நோட்டு என்று வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அம்மா பார்த்துட்டு, இது வேறு பையன் நோட்டில்டா, பக்கத்து பையன் நோட்டில், அதுக்கப்புறம் கொண்டு கொடுத்துருவாங்க. நோட்டையோ புக்கையோ கொண்டு கொடுத்துருவாங்க. அதாவது இவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளோ கஷ்டங்களுக்கும் தாண்டி இவர்களுக்கு தெரிந்த வித்தியெல்லாம் போட்டு பார்த்து முடியலைங்கிற பட்சத்தில் தான் மருத்துவரிடம் அழைத்து வருகிறார்கள். ஏன்? அது ஆரம்ப காலத்திலே நாம் இதுபோல் அறிவுரைகளை தெரிந்து கொண்டோம் என்றால் ஆரம்ப காலத்திலே வந்து விடலாமே, மருத்துவரிடம் எளிதாக இருக்குமே. என்றால் சில பேர் என்ன நினைக்கின்றார்கள், மருந்துகள் கொடுப்பதினால், மாத்திரைகள் கொடுப்பதினால் பக்க விளைவுகள் வருமோ என்று நினைக்கின்றார்கள். அது எப்படி வரும்? இவர்கள் தான் அங்கே டோபமைன் குறைவாக இருக்கின்றது, நாரெஃப்ரின் குறைவாக இருக்கின்றது, நாங்கள் அதை கண்டுபிடித்து, அதாவது நோயினால் வருகின்றதா, உடல் நோய்கள் வருகின்றதா, வேறு ஏதாவது நோய்கள் மூலமாக அவனுக்கு அந்த ஏடிஹெச் இருக்கிறதா என்று தெரிந்து கொண்டு அதுக்கு சில பரிசோதனைகளை செய்து ஏடிஹெச் தான் என்று கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் மருந்துகளை கொடுப்போம்.
அந்த மருந்துகள் கொடுக்கும்போது அது பேலன்ஸ் பண்ணினோடனே குழந்தை நார்மலாக ஆகிவிடுகின்றான். அது பெற்றோர்களுக்கு தெரிவதில்லை. இப்போ இன்சுலின் போடுறோம், என்ன சார் இன்சுலின் போட்டே இருக்கமான்னு கேட்க முடியுமா? ஏன் இன்சுலின் போடுகின்றோம்? உடலில் சர்க்கரையை அதை ஜீரணிக்கக்கூடிய அது இன்சுலின் குறைவாக இருக்கின்றது. அதை குறைவை நாம் என்ன செய்கிறோம், வெளியிலிருந்து சப்ஸ்டியூட் பண்ணுகின்றோம், அதை பேலன்ஸ் பண்ணுகின்றோம், அது சரியாக இருக்கின்றது. அது நம்ம கேட்கின்றோமா இன்சுலினால் ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா என்று? அதுபோல தான் இதுவும் உடலில் குறைவாக இருக்கின்றது, இல்லை உடலில் டெஃபிசிட்டாக இருக்கின்றது. அதான் குழந்தை எப்படி இருக்கின்றது. அதான் இன்றைய விஞ்ஞானத்தினுடைய கண்டுபிடிப்பு, அட்வான்ஸ் டெக்னாலஜி, அட்வான்ஸ் விஞ்ஞானத்தினுடைய முன்னேற்றம் இதுதான். அந்த குறைகளை நாம் மருந்துகள் மூலமாக இன்சுலின் எப்படி அளிக்கின்றோமோ அதுபோல் மாத்திரைகள் மூலமாக நாம் வெளியிலிருந்து அதை இதுக்கு சப்ஸ்டியூட் தெரப்பி என்று பெயர், சப்ஸ்டியூட் பண்ணிக்கின்றோம். அவ்வளோதான். சப்ஸ்டியூட் பண்ணும்போது அதை பேலன்ஸ் பண்ணி குழந்தைகளை சரிவர கொண்டு வருகின்றோம். ஏனென்றால் இதுபோல் அதாவது இந்த குழந்தைகளை நாம் ட்ரீட் பண்ணவில்லை என்றால் இதுபோல் பார்க்கின்றோம். அதாவது மேதைகள் இருக்கின்றார்கள், அதாவது இதுபோல் குழந்தைகள், அதாவது வில்லியம் பிலிப் என்பவர் 14 அவார்டு கோல்டு மெடல் வாங்கினார் ஒலிம்பிக்கில். அவர் அசிங்கமாக நடக்க முடியும், ஆனால் மிக அருமையாக நீந்துவார். நீச்சல் போட்டியில் 14 கோல்டு மெடல் தங்கப்பதக்கம் வாங்கியவர் அவர். அவர் எப்படி இருந்தாராம்? அவர் சிறுவயதில் எப்படி இருந்தார்? அவர் எப்படியெல்லாம் பெற்றோர் கஷ்டப்பட்டார்கள், எப்படி அவர் மேலுக்கு வந்து இவ்வளோ பதக்கங்களை வாங்கினார். அவர் மட்டுமல்ல, எத்தனையோ, அதாவது ப்ளூ ஜெட் ப்ளூடைய ஃபவுண்டர், அதாவது அதிபர் மற்றும் அதனுடைய நிர்வாகி நீல்மேன் என்பவர், அவரும் ஏடிஹெச்டி தான். ஹென்ரி ஃபோர்டு, நம்முடைய ஃபோர்ட் கார் ஓட்டுகின்ற ஃபோர்ட் கார் என்று ஃபேமஸாக இருக்கின்ற ஃபோர்ட் கார், அதனுடைய நிறுவனர் ஹென்ரி ஃபோர்டு, அவரும் ஏடிஹெச்டி தான். அவர்களெல்லாம் எப்படி வந்தார்கள்? இதுபோல தான் மருந்துகள் மூலமாக அவர் சரி பண்ணி கொண்டு வந்தார்கள். மேலும் அவர்களுடைய இளமைய வாழ்க்கையில் அவர் எப்படி கஷ்டப்பட்டார்கள், எப்படி அவர்கள் இதை ஓவர் கம் பண்ணி வந்தார்கள் என்பதை அடுத்த முறை பார்ப்போமே. நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டிற்கு மட்டும் உரிய வரலாறு. 8 சிங்க இளைஞர்கள் தங்களுடைய தேக்குமர தேகங்களுக்கு தீயிட்டு கொண்டார்கள். உலகத்திலே மதத்திற்காக தீயிட்டு கொண்டு செத்தார்கள் மத குருக்கள் என்கின்ற வரலாற்றை படித்திருக்கிறோம். மொழிக்காக, மொழியை காப்பாற்றுவதற்காக தீயிட்டு கொண்டு செத்தார்கள் என்கின்ற வரலாறு உலகத்திலே தமிழ்நாட்டிற்கு மாத்திரம் உரிய வரலாறே தவிர வேறு யாருக்கும் இல்லாத வரலாறு. எனவே அப்படிப்பட்ட இளைஞர்கள் இன்றைக்கு தமிழ் சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டிய, தமிழ் சமுதாயத்தினுடைய ஏற்றத்திற்கு தோள் கொடுக்க வேண்டிய காலகட்டம் மீண்டும் வந்திருக்கின்றது.